2 சாமுவேல் எழுதின புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்று, யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது. லேலியா சொல்லுவோமா? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அனாயிண்டிங் ஆஃப் பிரைஸ், துதியின் அபிஷேகம். சொல்லுங்கள், என்ன அபிஷேகம்? துதியின் அபிஷேகம். கர்த்தர் நம்மளை, சபையை துதியின் அபிஷேகத்தினால கர்த்தர் நம்மளை நிரப்புவார். ஆமேன்னு சொல்லுவோமா? அவரை துதிக்கிற அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுடைய தேவனாலே அபிஷேகம் பண்ண பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது. அல்லேலூயா சொல்லுவோமா? மொத்தம் சங்கீதம் பார்த்திங்கன்னா பைபிளில் 150 சங்கீதம் இருக்குது. இந்த 150 சங்கீதத்தில் மெஜாரிட்டி 72 சங்கீதத்தை யார் எழுதுனா தாவீது ராஜா தான் 72 சங்கீதம் எழுதியிருக்கார். அல்லேலூயா சொல்லுவோமா? பைபிளில் ஆண்டவரை அதிகமாக பாடி துதித்து ஆராதித்த ஒரு மனுஷன் அப்படி யாருன்னா அது தாவீது தான். ஆமென் சொல்லுவோமா? இந்த துதியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? துதியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் குறிப்பு பாட ஆரம்பிக்கணும். சொல்லுங்கள், என்ன செய்யணுமா? பாட ஆரம்பிக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஆண்டவரை சொல்லுங்கள், பாட ஆரம்பிங்க. துதியின் அபிஷேகம் உங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லையா சொல்லுவோமா? ஆண்டவரை பாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை தேடி வரும். ஆமென். தாவீது ஆரம்ப நாட்டில் எங்கே பாடிக்கிட்டு இருந்தார்? காட்டில் பாடிக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஆடியன்ஸ் யார்? ஆடுகள் தான் ஆடியன்ஸ். இல்லையா சொல்லுவோமா? அந்த ஊரில் சொல்லுவாங்க, நீ எல்லாம் பாடினா யார் தான் கத்தும்? கழுத கத்தும்பா, பாடாதப்பா வாயை மூடு, ஞான சூனியம் அப்படின்னு சொல்லிடுவாங்க பாட தெரியாதவங்கள பார்த்தா. இங்கே பாருங்கள், தாவீது ராஜா ஆரம்பம் அவருடைய பாட்டு எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா காட்டில் ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஆடியன்ஸ் யாருன்னா ஆடுகள் தான் ஆடியன்ஸ். நான் சொல்லுவேன், யாரோ உங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக பாடாதீங்க, அல்லது மைக்கை பிடிச்சி முன்னாடி வந்து பாடினாதான் பாட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை பாட ஆரம்பிங்க. பாட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை தேடி அபிஷேகம் தன்னால் வரும். ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதி என்ன செய்வாங்க? சொல்லி வருவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களே என்னை எதுக்கு படைச்சிருக்காரா? 3 வேளை சாப்பிட்றதுக்கு படைச்சிருக்காரு பாஸ்டர். எல்லாம் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், சொத்தெல்லாம் வாங்கணும், காசெல்லாம் சம்பாரித்து என்ன செய்யணும், நல்லா வசதி வாய்ப்போம், அதுக்காக தான் படைச்சிருக்காரு பாஸ்டர். அப்படி எங்கேயாவது பைபிளில் போட்டிருக்கா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கூட கொடுக்கப்படும். இல்லையா சொல்லுமா? உன்னை கர்த்தர் படைச்சதே அவரை பாட, துதிக்க, ஆராதிக்க. இந்த வேலையை நீ சரியாக செஞ்சேன்னா உன்னை தேடி வர வேண்டிய நன்மை, ஆசீர்வாதம், உயர்வு, பொருளாதாரம் அத்தனையும் நிறைவாக கூட கர்த்தர் கொடுப்பாரு. உன் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தினேன், இவங்க என் துதியை உங்களை கர்த்தர் படைச்சதே பாட, உங்களை உருவாக்குனதே துதிக்க, உங்களை தெரிந்து கொண்டதே அவரை பாடி துதிச்சு ஆராதிச்சு அவரை மகிமைப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. வலதை வச்சு சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லுங்க, என்ன நீங்க உங்களை பாட, உங்களை துதிக்க, ஆராதிக்க என்னை படைச்சிருக்கீங்க, என்னை தெரிந்து கொண்டிருக்கீங்க. துதியின் அபிஷேகத்தினால இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புவீராக. ஆரம்ப பாட்டு எங்கே ஆரம்பிக்குது? காட்டுலேயும் ஆடுகள் மத்தியெல்லாம். நான் சொல்லுவேன், முதல்ல நீங்கள் பாட ஆரம்பிங்க. பாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே வந்துடும். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? எனக்கு பாட தெரியாது, ராகத்தோடு பாட தெரியாது, தாளத்தோடு பாட தெரியாது, இசையோடு சேர்ந்து என்ன செய்ய முடியாது, பாட முடியாது, எனக்கு குரல் நல்ல குரல் இல்லை, எனக்கு கட்ட குரல், அல்லது என் குரல் இக்கிச்சு குரல், அந்த குரல் இந்த குரல். நான் பாடினா எங்கள் வீட்டில் இருக்கவங்களே என்ன சொல்கிறாங்க? ஐயா சாமி, அம்மா தாயா என்ன செஞ்சிடாத, வாயை மட்டும் திறந்துடாமல் கொஞ்சம் அமைதியாக இருமான்னு சொல்கிறாங்க வீட்டில். நான் போய் என்ன பாடுறது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இல்லையா சொல்லுமா? பிறந்த குழந்தை அம்மாட்ட என்ன பேசுவான்? கேப்போ காப்போ கிக்கிங்கோ. யாருக்கும் புரியாது, ஆனால் யாருக்கு மட்டும் புரியும்?
அம்மாவுக்கு புரியும், பசிக்குதா, பால் வேணுமா, யூரின் போகணுமா, துடைக்கணுமா, க்ளீன் பண்ணணுமா, எறும்பு கடிச்சிச்சா, இந்த பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தெரியும். அம்மாவுக்கு குழந்தையோட எல்லா பாஷையும் புரியும். நீங்கள் என்ன பாடினாலும் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா சொல்லுமா. ஒருவேளை மனுஷங்க வேணால் நீங்கள் பாடினதை என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் யார் கேட்பா? நீங்கள் என்ன பாடினாலும் உங்கள் பாட்டை கேட்கறதுக்கு ஒருத்தர் ஓடோடி வர ரெடியாக இருக்கார். அவர் பரலோகத்திற்கு உன் தேவனாய கர்த்தர். உனக்கு துதியின் அபிஷேகம் வேணும்னா ஃபஸ்ட்டு குறிப்பு, பாட ஆரம்பி. இல்லையா சொல்லுவோமா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதுசு வாலிப பையன், சர்ச்சில் யூத் ப்ரேயர் நடக்குது. ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுங்க பாஸ்டர் சொல்கிறார். எல்லாரும் பாடுறாங்க. ஏன் டைம் வந்துச்சு. நான் பாடி ஒரு சரணம் பாடினோன்னா பாஸ்டர் கையெடுத்து கும்பிட்டார். தயவுசெய்து ஜெயபால், பாட்டெல்லாம் வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வச்சிருப்பார். பாட்டுப்பா கையை காமிச்சிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாளமும் வரல, சுதியும் வரல, உனக்கு பாட்டும் வரல, பாட வேண்டாம் அப்படின்னு. உங்களை எங்கெல்லாம் நசுக்கணுமோ அந்த இடத்துல எந்த ஒரு மனுஷன் நான் மேலே ஏறி வருவேன்னு நினைக்கிறானோ அவன் வெற்றியை நோக்கி போவான். உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குது, பாட தெரியல, இது பண்ண தெரியல, அந்த வேலை இல்லை, இந்த வேலை சரியில்லை, அவங்க சொன்னது உண்மை தான், தப்பெல்லாம் சொல்லலை. சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணி எதில் தோற்று போகிற மாதிரி இருக்கோ அதில் உயர்ந்த வெற்றியை நோக்கி கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இல்லையா சொல்லுமா. பாட்டு பாடணும், என்னடா பண்ணுறது? முதல்ல ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கணும். என்ன வாங்கணும்? 2000 அப்போலாம் டேப் ரெக்கார்டு தான். 1200 டேப் ரெக்கார்டு. காசு கிடையாது. அப்பா மளிகை கடை வச்சுருக்காரு. டெய்லி 50 ரூபா கடையில் ஆட்டையை போட்டு ஒரு டப்பாயில் போட்டு சேர்த்து வைக்கிறேன். 1200 வந்த உடனே போய் பிலிப்ஸ் ஒரு ரேடியோவை வாங்கி வச்சாச்சு, டேப் ரெக்கார்டு. அந்த நாட்களில் கேசட், ஒரு கேசட்டோட விலை 40 ரூபா. எங்கள் ஊர் சிவகிரி ராஜபாளையத்தில் தான் கிறிஸ்தவ புஸ்தக நிலையம் இருக்கும். வாரம் 50 ரூபா ஆட்டையை போட்டுட்டு பஸ்ஸில் போக 5 ரூபா, வர 5 ரூபா, போய் ஒரு கேசட்டை வாங்கிட்டு வீட்டில் போட்டு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பேன். கூட சேர்ந்து பாடுவேன். பாடி 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 என்ன செய்வேன்? துதிச்சுக்கிட்டே ஆராதிச்சுக்கிட்டே இருப்பேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாடம். 24 நேரமும் அந்த டேப் ரெக்கார்டு, ஒரு 10 கேசட்டு, என் பேக்கு, ஒரு வாக்குமேனு, 4 சார்ஜரு, சோனி பேட்ரி, இதுதான் என்னுடைய சொத்து. 24 நேரம் இதை தான் சுற்றிக்கிட்டே தெரிவேன். வெளியூருக்கு போனால் கூட இதை எடுத்துகிட்டு எங்கே போனாலும் இது என் கையில் வந்துடும். ஏன்னா பாட்டை கேட்காம என்னால் இருக்கவே முடியாது. நான் சொல்லுவேன், உனக்கு பாடுறதுக்கு தாளம், ராகம், சுதி அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அதெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேலே வந்துருச்சுன்னா தன்னால் வந்துடும். இல்லையா சொல்லுமா. முதல்ல தைரியமாக பாட ஆரம்பிங்க. பாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடல் பாடி கர்த்தரை துதிக்கிற நபரா தேவன் மாற்றிடுவார். ஆமென் சொல்லுமா. முதல் குறிப்பு, பாட ஆரம்பிங்க. 2வது குறிப்பு, சங்கீதம் 42:1 வாசிங்க பார்ப்போம். மானானது நீரோடதை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. 2வது குறிப்பு என்னன்னா, வாஞ்சையோட பாடணுமா. சாதாரணமாக பாடுறவங்களுக்கும் வாஞ்சையோட பாடுறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? சாதாரணமாக பாடுறவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்தால் பாட்டு பாடுவாங்க. ஏதாவது ஜெபம் பண்ணும்போது வீட்டில் ஃபேமிலி ப்ரேயரில் பாடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இவங்க யார்? நார்மலாக பாடுறவங்க. இவங்க யார்? நார்மல். வாஞ்சையோட பாடுறவங்கன்னா யாருன்னா, பாடாமல் அவங்களால இருக்கவே முடியாது. வாய் முணுமுணுத்துக்கிட்டே தான் இருக்கும், பாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுமா. சங்கீதம் 34:1 தாவீது சொல்கிறான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஐ வில் பிரைஸ் காட் அட் ஆல் டைம்ஸ். அவன் சொல்கிறான், எப்போதும் கர்த்தரை என்ன செஞ்சுட்டே இருப்பேன்? துதிச்சுக்கிட்டே இருப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், 24 நேரமும் கர்த்தரை நீ துதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, ஆண்டவருடைய வாஞ்சையோட கர்த்தரை நீ தேட ஆரம்பிச்சிட்டேன்னா உன் மேலே துதியின் அபிஷேகம் வரும். இல்லையா சொல்லுமா. என்ன செய்யணுமா? வாஞ்சையோட துதிக்கணுமா. சொல்லுங்க. வாஞ்சை. ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்து மேலே வாஞ்சை இருக்குது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாதா? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதையே பேசுவாங்க, அதையே யோசிப்பாங்க, அதையே சிந்திப்பாங்க, அதை பற்றியே தான் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு எதில் வாஞ்ச இருக்குது அதுதான். ஒரு சிலருக்கு சினிமாவில் வாஞ்ச, ஒரு சிலருக்கு கட்சிக்காரன் மேலே வாஞ்ச, சினிமா நடிகர் மேலே வாஞ்ச, அரசியல் மேலே வாஞ்ச, பணம், ஏதோ ஒன்று விளையாட்டு, ஏதோ ஒரு விஷயத்தில் வாஞ்சியாக இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் நானும் கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருந்து அவரை பாட ஆரம்பித்தோம்னா உங்கள் மேலே கர்த்தர் தன்னுடைய துதியின் அபிஷேகத்தினால நிரப்புவார். லேலுயா சொல்லுவோமா. லேலுயா. பக்கத்தில் கையை பிடிச்சிடுங்க. வாஞ்சையோட கர்த்தரை துதிங்க,
வாஞ்சையோட கத்தரை பாடுங்க. கத்தருடைய அபிஷேகம் உங்க மேல நிச்சயமா நிறைவா வந்து இறங்கும். வனாந்தரத்தில் இருக்கான், ஆட்டுக்குட்டியை பார்க்குறான். அந்த ஆட்டுக்குட்டிக்கு இவன் நல்லா குளிப்பாட்டுறான், ரோமம் கட் பண்ணுறான், அதை போய் நல்லா சாப்பிட வைக்கிறான். நைட்டில் வந்து கேம்பில் நல்லா அதை அடைய வச்சுக்கிறான். நைட்டில் சிங்கம் உருன்னு வருது, உடனே கம்பு எடுத்துட்டு என்ன செய்கிறான், சிங்கத்தோட சண்டைக்கு போகிறான். கரடி வருது, கரடி கூட சண்டைக்கு போகிறான். அந்த ஆட்டை நல்லா பார்த்துக்கிறான். உடனே யோசிக்கிறான், இதில் ஒரு பாட்டு எழுதுனா நல்லா இருக்குமே, அல்லேலூயா சொல்லுவோமா. உடனே அவன் பாட்டு எழுதுறான். சங்கீதம் 23, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். மானு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. என்னடா ஓடிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா தண்ணிக்காக ஓடுது. தண்ணி கிடைக்கலங்கோ அந்த மான் என்ன செய்தான், கதறுது, கத்துது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக போய் தண்ணியை கண்டுபிடிச்சிருச்சு. போய் தாகத்தோட குடித்த பிறகு அதுக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. இதை பார்க்குறான். உடனே ஒரு பாட்டு எழுதுறான், மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுறது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுது. இல்லையா சொல்லுவோமா. பூமியை பார்க்குறான். அந்த வருஷம் மழை இல்லை, வறண்டு போய் கிடக்கு, விடாய்த்து போய் கிடக்கு. பூமி பூரா காடு எப்படின்னா ரெண்டு ரெண்டாக வெடிச்சு தண்ணி இல்லாமல் என்ன செய்யுது கிடக்கு. மிதிச்சா மொறுன்னு இருக்கு. அதெல்லாம் வாயை திறந்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கு வானத்தை. கடவுள் எப்போ தண்ணி கொடுப்பாரு, தண்ணி குடித்தா அந்த கேப் ஓட்டைகளில் ஃபுல்லாக தண்ணி போய் அப்படியே குழுக்குழுன்னு ஆகி எல்லா மண்ணும் ஒன்றாகி நிற்பாங்க. அந்த மண்ணை பார்த்துட்டு ஒரு பாட்டு எழுதுறான். என்ன எழுதுறான், வறண்டதும் உடாய்த்ததும் தண்ணீரற்ற இந்த நிலத்தை போல என் ஆத்துமாவும் உங்கள் மேலே தாகமாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா. சூரியனை பார்க்குறான். சூரியனே கத்தரை பாடு, சந்திரனே கத்தரனை பாடு, நட்சத்திரமே கத்தரை பாடு, மரங்களே கத்தரை பாடுங்கள், செடிகளே கத்தரை பாடுங்கள், மிருகங்களே பறவைகளே கத்தரை பாடுங்கள், சமுத்திரமே சமுத்திரத்தில் உள்ளவைகளே எல்லாரும் கத்தரை பாடுங்க, சுவாசம் உள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக. அல்லேலூயா சொல்லுமா. அவன் துதிச்சான், எல்லாரையும் துதிக்க சொல்கிறான், ஊரெல்லாம் துதிக்க சொல்கிறான், உலகமெல்லாம் துதிக்க சொல்கிறான். கடைசியாக சொல்கிறான், நாசில் சுவாசம் உள்ள எல்லா மனுஷனும் எல்லா இனங்களும் கத்தரை துதிப்பதாக. மூக்கில் கை வச்சு பாருங்க, காற்று வருதானே, காற்று வருதா, அப்போ உசுறு இருக்குன்னு அர்த்தம். இல்லையா. எதுக்காக இந்த உசுரை கத்தர் கொடுத்துருக்காராம். கத்தர் பக்கத்தில் கை பிடிச்சோம், கத்தர் உங்களுக்கு உசுறு கொடுத்துருக்காரு. சொல்ல கையை பிடிச்சி அவரை பாடுறதுக்கு, வாயத்தரன்னு சொல்லுங்கப்பா, அவரை பாடுறதுக்கு, அவரை துதிக்கிறதுக்கு, அவரை ஆராதிக்கிறதுக்கு. அதுக்காக தான் கத்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. ஆண்டவர் சொல்கிறாரு, கத்தரை துதிங்க, உங்கள் மேலே துதியின் அபிஷேகம் இறங்கி வரும். அல்லேலூயா சொல்லுமா. அப்போ முதல்ல நார்மலாக பாடுங்க, பாட ஆரம்பிச்சிருங்க. ரெண்டாவது வாஞ்சியோட பாட ஆரம்பிங்க. அல்லேலூயா சொல்லுமா. எப்படி பாட ஆரம்பிக்கணுமா, வாஞ்சியோட பாடணுமா. தாவீது ராஜா சொல்கிறான், ஒரு நாளைக்கு 7 தடவை நான் என்ன செய்வேன், கத்தரை துதிப்பேன்றான். வாசிங்களேன், சங்கீதம் 119 164 வசனம். உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உங்கள் நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளைக்கு உங்களை எத்தனை முறை துதிப்பேன், 7 முறை கத்தரை துதிப்பேன். நேரம் வச்சு கத்தரை துதிக்கிறான். அந்தி சந்தி மதியானம் ஒரு நாளைக்கு 3 வேளை நான் உங்களை துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் தாவீது ராஜா. இங்கே பாருங்க, ஆண்டவரே உடைய நீதி நிமித்தம் ஒரு நாளைக்கு 7 முறை நான் என்ன செய்வேன், உங்களை துதிப்பேன் அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஆண்டவருக்கு டைம் வச்சு அந்த டயத்தில் அந்த நேரத்தில் கத்தரை துதிக்கிற மனுஷனை தேடி ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி வரும். இல்லையா சொல்லுவோமா. தானியேலை குறித்து பைபிளை போட்டுக்கு தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணுறான். ஜெபிக்கிறதுக்கு டைம். தாவீது யாரு, துதிக்கிற ஆள், ஆராதிக்கிற ஆள். அதனால அவன் சொல்கிறான், தானியேல் நீ 3 முறை ஜெபம் பண்ணிக்கோ, நான் 7 முறை கத்தரை துதிப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. நான் எத்தனை முறை துதிப்பேன், 7 முறை கத்தரை துதிப்பேன். ஏன்னா நான் கத்தரை துதிக்க ஆராதிக்க கத்தருடைய அபிஷேகம் என் மேலே இறங்கி வந்திருக்கு. அவன் சொன்னான், யாக்கோப்பின் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது. அல்லேலூயா சொல்லுமா. வாஞ்சையோட பாட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மேலே ஆண்டோடைய பிரசன்னம் இறங்கி வரும். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, என் நாமத்தை உயர்த்துகிற பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில். அப்படின்னு அர்த்தம், வீட்டில் உட்காந்துருக்கீங்க, கத்தரை பார்த்து ஸ்தோத்திரம் 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 சொல்கிறீங்க. அவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல நான் இறங்கி வருவேன்.
இல்லையா சொல்லுமா? அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும், அவருடைய ஆவி இறங்கி வரும். உங்கள் சரீரத்தின் மேலே ஒரு அனல் உண்டாகும், உங்கள் ஆவியில் ஒரு அக்கினி உண்டாகும். அந்த தேவனுடைய ஆவி உங்கள் மேலே இறங்கும் பொழுது அந்த துதியின் அபிஷேகம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். அந்த துதியின் அபிஷேகம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா, உனக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, வாழ்க்கைக்கு விரோதமா என்ன தடை இருந்தாலும் சரி, அந்த தடையை கர்த்தர் மாற்றி இந்த அபிஷேகத்தினாலே நுகங்களை கர்த்தர் முறிக்க பண்ணுவார். இல்லையா சொல்லுமா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை உங்களை துதிப்பேன்? 7 முறை நான் உங்களை என்ன செய்வேன்? துதிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். இப்போ பாருங்க, இப்போ நாட்டுக்கே ராஜாவாகிற அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துருச்சு. எடுத்து வாசிங்களேன், 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். பாருங்க, சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். இல்லையா சொல்லுங்க? துதிக்கிற மனுஷனை தேடி அபிஷேகம் வரும். வலது வச்சிருங்க, இயேசு நாமத்தில் கர்த்தரை துதிக்கிற சொல்லுங்க, என்னை தேடி என் மேலே தேவனுடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே அது என் தலையின் மேல் இறங்கி வரும். ஆண்டவரை பாட ஆரம்பிச்சான், துதிக்க ஆரம்பிச்சான், ஆராதிக்க ஆரம்பிச்சான். அவனை தேடி என்ன வந்துருச்சு? அபிஷேகம் வந்துருச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் சொல்கிறாரு, பெத்லெஹேமுக்கு போ, அங்கே ஈசாயின்னு ஒருத்தர் இருப்பான், அவன் மகன் ஒருத்தர் இருக்கான், அவன் அந்த நாட்டுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ண. இப்போ தாவீது மேலே வந்திருக்க அபிஷேகம் என்ன தெரியுமா? ராஜரீக அபிஷேகம். இல்லையா சொல்லுமா? கர்த்தரை துதிக்கிற மனுஷனை தேடி கர்த்தருடைய ராஜரீக அபிஷேகம் அவனை தேடி வரும். தலைமைத்துவின் அபிஷேகம் வரும், தலைவனாய் மாறுகிற அபிஷேகம் வரும், வழி நடத்துகிற மாறுகிற அபிஷேகம் வரும். கர்த்தரை எந்த ஒரு மனுஷன் வாயில பாடிக்கிட்டே இருக்கானோ அவனை தேடி தேவனுடைய அபிஷேகம் வந்து அந்த அபிஷேகம் அவனை நிரப்பி அந்த அபிஷேகம் அவனை உயர்த்தும். இல்லையா சொல்லுமா? எப்படி மாற்றுவாராம்? ஆளுகை செய்கிற நபராக மாட்டான். இப்போ நாட்டுக்கே ராஜாவாயிட்டான். காட்டில் இருக்கும்போது அவனுக்கு எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்திருக்கும்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும்? வெயிலில் போட்டு பனியில் போட்டு காற்றுல போட்டு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி பழசாக இருக்கும். அதை வச்சு டிங்கின்னு அடிச்சுட்டு கர்த்தரின் மேய்ப்பராக இருக்காருன்னு ஆடிருப்பான், பாடியிருப்பான். இப்போ வசதி வாய்ப்பு வந்துச்சு, ஊருக்கே நாட்டுக்கே ராஜாவாக மாறிட்டான். அல்லேலூயா சொல்லுமா? இப்போ அவன் ஜெப அறையில் எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்? இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யார்கிட்ட இருக்கும்? தாவீதுகிட்ட இருக்கும். அதனால் நைட்டு தூங்கும்போது வந்து சொல்லிட்டு போகிறான், கீபோர்டு அதிகாலையில் நான் வருவேன், நான் கர்த்தரை பாடணும், தூங்கிறாத, விழிச்சு ரெடியாரு. கிட்டாரே என்ன செய்ய? தூங்கிறாத, முழிச்சு ரெடியாரு, அதிகாலையில் வந்து நான் கர்த்தரை என்ன செய்யணும்? பாடணும். கிண்ணறமே கீத வாக்கியங்களே என்ன செய்யுங்க? யாரும் தூங்கிறாதீங்க, காலையில் ரெடியாக வந்து உங்களை வச்சு தான் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். உன் வாழ்வின் உயர்வு துதியில் இருக்கு. உன் வாழ்விலே உயர்ந்ததுக்கு பின்பாக அந்த துதியை விட்டுறக்கூடாது. இல்லையா சொல்லுமா? ஒரு சிலர் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது கர்த்தரை பாடி துதிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாம் வந்து துதி குறைஞ்சிடக்கூடாது, பாட்டு குறைஞ்சிடக்கூடாது. தாவீது கண்டுபிடிச்சிட்டான், ஆடு மேய்ச்ச என்ன கர்த்தரை அரசனா மாற்றிருக்காரு. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போதே நான் அந்த பாட்டு பாடி கர்த்தரை துதிப்பேன். இப்போ நாட்டுக்கு ராஜாவாயிட்டேன், நான் சும்மா இருப்பேனா? நான் பாடுவேன் இன்னும் அதிகமாக. இல்லையா சொல்லுமா? கர்த்தரை பாடக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்கள் வீட்டில் துதியின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிளேயர் வச்சுருக்கோம். அதில் பென்ட்ரைவ் ஒரு 1000 பாட்டை ஏற்றி வச்சு பாட்டு ஓடும். 24x7 எங்கள் வீட்டில் பாட்டு ஓடும். நம்புறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பாட்டு போட்டு பாடி பாடியே 5 பிளேயர் புகஞ்சு போச்சு, அல்லது ரிப்பராக போச்சு, அல்லது என்ன செஞ்சிச்சு, யூஸ் பண்ண முடியாமல் குப்பையில் வச்சுருக்கோம். அல்லேலூயா. இப்போ பிலிப்ஸில் ஒரு ஹோம் தேட்டர் 5000 ரூபாய்க்கு வாங்கி அது இப்போ பாடிக்கிட்டு இருக்கு, இரவும் பகலும் பாடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? கர்த்தரை துதிக்கிற துதி என் வாயிலையும் வரணும், என் வீட்லேயும் வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? 24 நேரம் என்னால் கர்த்தரை துதிக்க முடியாது. வேலை இருக்குது, அங்கே போவேன், இங்கே போவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நினைக்கும் போதெல்லாம், ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் கர்த்தரை பாடி துதிச்சிருவேன். ஆனால் நைட்டில் தூங்கும்போது என்னால் கர்த்தரை நினைச்ச முடியாது, துதிக்க முடியாது. ஆனால் வீட்டில் 24 நேரம் துதி ஓடிக்கிட்டே இருக்கும். பரலோகத்துக்கும் பூமிக்கு என்ன வித்தியாசம்? பரலோகத்தில் 24 நேரம் என்ன இருக்கு? ஏசாயா 6 அதிகாரம் 1 வாசிங்கன்னா, உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் வீட்டிற்கு கண்டேன்,
அங்கே கேருபீன்களும் சேராபீன்களும் என்ன செஞ்சாங்களாம்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் துதித்து கொண்டிருந்தார்கள். நோ ரெஸ்ட், நோ கேப். அல்லேலூயா சொல்லுமா? தாவீது பார்த்தான், பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறான். என்ன கொண்டு வரணுமா? எதை கொண்டு வரணுமா? பரலோகத்தை. பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வரணும் என்ன செய்யணும்? எவ்வளோ நேரம் துதிக்கணும்? ஓயாமனா எவ்வளோ நேரம்? 24 மணி நேரம் துதிக்கணும். 24 மணி நேரம் துதிக்கிறதுக்கு ஆளை ரெடி பண்ணுறான். எவ்வளோ பேர் ரெடி பண்ணுறான் தெரியுமா? ஒரு 4000 பேரை சம்பளத்துக்கு அமர்த்துறான். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எவ்வளோ பேரா? 4000 பேர். எடுத்து வாசிங்களேன் அந்த அருமையான ஒரு வசனத்தை. 1 எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால். பாருங்க, துதி செய்கிறதுக்கு பாட்டு பாடுறதுக்கு தான் பண்ணுவித்த கீத வாக்கியங்களால 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் 5 விசா இல்லாத போது காட்டில் உட்காந்து பாடிக்கிட்டு இருந்தான். அவனை வாஞ்சையாக பாடினா, அவனை தேடி அபிஷேகம் வந்துச்சு, அவனை தேடி ஆசீர்வாதம் வந்துச்சு, அவனை தேடி உயர்வு வந்துருச்சு. இன்னைக்கு நாட்டிலேயே பெரிய பணக்காரனாக மாறிட்டான். நாட்டிலே பெரிய பணக்காரனாக மாறின உடனே அவன் என்ன பிளான் பண்ணுறான்? நான் மட்டும் கர்த்தரை துதிச்சா போதாது, 24 மணி நேரமும் தேவனுடைய ஆலயம் திறந்தே இருக்கணும். 3 ஷிஃப்ட்டை போட்டு 4000 பேரை சம்பளத்துக்கு அமர்த்தி என்ன செய்யணும்? லேவியர்களை என்ன செய்யணும்? நியமித்து கர்த்தரை 24 மணி நேரம் பாடி துதிச்சு இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் பட்டணத்தில் துதி எப்போதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மாதம் 20,000 ரூபா சம்பளம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் டெய்லி துதிக்க வரணும். எத்தனை பேர் வர்றீங்க? மாதம் 50,000 ரூபா சம்பளம். மாதம் எவ்வளோ சம்பளம்? 50,000 ரூபா சர்ச்சிலேருந்து சம்பளம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் துதிக்கும். ஷிஃப்ட்டு போட்டுருவோம், 3 ஷிஃப்ட்டு. எத்தனை பேர் வர்றீங்க? 50,000 சம்பளம் கட்டுப்படி ஆகாது போலதே. சரி, 1 லட்ச ரூபா சம்பளம்ப்பா மாதம். டான் 2 கே தூக்கிட்டான். பாஸ்டர் கொடுத்துருங்க 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா மாத சம்பளம். டெய்லி வந்து கர்த்தரை தூக்கணும். எத்தனை பேர் வருவீங்க? ஏங்க விசுவாசத்தில் கையை கூட தூக்கக்கூடாதா? 1 லட்ச ரூபாயும் காணாது போல. சாப்பாடு கொடுத்தா வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த சாப்பாடு மட்டும் கொடுங்க பாஸ், நாங்காட்டு ஜாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சீக்கிரம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. அல்லேலூயா. துதியில ஒரு பெரிய புரட்சியவே உண்டாக்குறான், ஒரு சரித்திரத்தை உண்டாக்குறான். ஆண்டவரை பிரியப்படுத்தணும், அவரை பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். நான் மட்டும் பாடினா போதாது, நான் மட்டும் துதிச்சா போதாது. என்ன மாதிரியே ஒரு 4000 பேரை எழுப்பி அவங்கள பாட வச்சு துதிக்க வச்சு கற்றுக் கொடுத்து சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய எல்லாம் கொடுத்து இரவும் பகலும் என் தேவனை இந்த பூமியில இந்த எருசலேம்ல பரலோகத்தை நோக்கி துதி போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? துதியின் அபிஷேகம் வந்துருச்சுன்னா அவன் மட்டும் துதிக்க மாட்டான், எல்லாரும் துதிக்க வைப்பான். பக்கத்தில் கையை பிடிச்சிடும் உங்கள் மேலே சொல்லுங்கள், துதியின் அபிஷேகம் இருக்குது. நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் வீட்டாரை, உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள எல்லாரையும் துதிக்க வைங்க, பாட வைங்க, ஆராதிக்க வைங்க. கர்த்தருடைய துதியின் அபிஷேகம் உங்கள் தலை மேலே இருக்கு. லேலியா சொல்லுமா? 4000 பேரை வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 39 ராஜாக்கள் இஸ்ரேலில் ஆண்டிருக்காங்க. வடக்கு ராஜ்யத்தில் 19 பேர், தெற்கு ராஜ்யத்தில் 20 பேர், மொத்தம் 39 ராஜாக்கள் அரசாங்கம் இருக்காங்க. இந்த 39 ராஜாவில் ஒத்த ராஜாவை தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. என்ன சொன்னாரா? என் இருதயத்துக்கு நான் என்ன செய்யணும்னு அவனை படைச்சனோ அதை கரெக்டாக செய்கிறான்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? உங்களை கர்த்தர் படைச்சிருக்காரு, உங்களை இந்த பூமியில் வச்சிருக்காரு. உங்களை என்ன செய்யணும்னு அவர் சொல்லியிருக்காரோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தேவ மனுஷனால் கர்த்தர் உங்களை மாற்றுவார். முழு பைபிளில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும். ஆனால் ஒரு ஆளை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். இங்கிலீஷ் பைபிளில் ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, டேவிட் ஹி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். என் இருதயத்துக்கு ரொம்ப பக்கமானவன். அல்லேலூயா.
என் இருதயத்தின்படியெல்லாம் செய்கிறவன். எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன செய்யணும்னு நினைப்பேன், நான் எதை விரும்புகிறேன், என் விருப்பத்தை பூரா யார் செய்கிறா? தாவீது செய்கிறான். அதனால பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தப்ப யாருடைய சந்ததியில் பிறந்தாராம்? தாவீதின் சந்ததியில் பிறந்தார். அவர் யாருடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டாரு? மோசையின் குமாரனே, எலியாவின் குமாரனே, எலிசா. எல்லாம் நீ பவர் ஊழியெல்லாம் இருக்கட்டும். எலியா ஜோமனா வானத்திலிருந்து அக்கினி இறங்கும், சரி அதெல்லாம் இறங்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோசையை கோலை நீட்டினா செங்கடல் 2 பழக்கம், சரி அதெல்லாம் பழக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குறோம். என்ன ஒருத்தன் 24 நேரம் பாடுறான், என்ன ஒருத்தன் 24 நேரம் ஆராதிக்கிறான், என்ன ஒருத்தன் நேசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் 4000 பேரை என்ன செஞ்சிருக்கான்? சம்பளத்துக்கு அமர்த்தி ஆலயத்தில் இரவும் பகலும் கத்தரை துதிச்சுக்கிட்டு இருக்கான். ஆராதனையை நடத்திக்கிட்டே இருக்கிறான். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஆராதனைன்னு சொல்லி தேவனை துதிச்சு ஆராதிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் வம்சத்தில் நான் பிறப்பேன், நான் கூப்பிடப்படும் பொழுது தாவீதின் குமாரன் என்று கூப்பிடப்படுவேன். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சொல்லுங்க, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. ஓ அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. சொல்லுங்க, வல்லமையுமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. ஓ அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை தாருவே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுந்திட. வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. ஓ அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக
எழும்பிட துதியின் அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேல இறங்கட்டும். துதியின் வல்லமை ஒவ்வொருத்தர் மேல இறங்கட்டும். ஆராதனை அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேல இறங்கட்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் மேல கர்த்தருடைய அபிஷேகம், தாவீது ராஜாவை நிரப்பின துதியின் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையாய் நிரப்பப்படுவதாக. ஷாபா, கரங்கள் தட்டி கரங்கள் தட்டி கர்த்தருடைய ஆவியான அபிஷேகம் உன் மேல வல்லமையா இறங்குறது. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புறார். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில கர்த்தரை துதிச்சு ஒரு புது அபிஷேகத்தை, ஓ ஆராதன் அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை நிரப்புகிறாக. நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். ஷகரதா லபா ரபா 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 உரா ஷகரி அந்தல மாக்கரபல உரபல பரபரபரபரப. யாக்கோபின் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது, யாக்கோபின் தேவனே என்னை அபிஷேகம் பண்ணும். யாக்கோபின் தேவனே என்னை அபிஷேகம் பண்ணும். தாவீது உங்களை பாட, துதிக்க, ஆராதிக்க அபிஷேகம் பண்ணுனீங்களே. தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் என் தலை மேல, தாவீது மேல ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் என் மேல ஊற்றப்படட்டும். தாவீது பாடுனா பிசாசு ஓடிச்சு. தாவீது பாடுனா ஆண்டோடைய பிரசன்னம் வந்துச்சு. தாவீது பாடுனா பரலோகம் மகிமைப்பட்டுச்சு. தாவீது பாடுனா இருதயத்துக்கு ஏற்றவேன்னு கர்த்தர் சொன்னார். சொல்லுங்க, ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணுங்க, ஆண்டவர் என் நாவை அபிஷேகம் பண்ணுங்க. நானும் தாவீதை போல உங்களை பாடணும் ஆண்டவரே, உங்களை துதிக்கணும் ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கணும் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்தணும் ஆண்டவர். துதியின் அபிஷேகத்தினால கர்த்தர் என்னை நிரப்புனதுக்கா நன்றின்னு விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பெற்றுக்கொண்டேன். துதியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் என்னை அவருடைய துதியின் அபிஷேகத்தினாலே, பரலோக துதியின் அபிஷேகத்தினாலே கர்த்தர் என்னை நிரப்புகிறார். கர்த்தரை பாடிக்கிட்டே இருக்கான். கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அதிகாலமே நான் என் தேவனை தேடுவேன், உங்களை நேசிப்பேன்னு சொன்னேன். மானானது நீருடைய வாஞ்சத்து கதறது போல, தேவனே நான் உங்க மேல வாஞ்சையா இருக்கிறேன். வறண்டது விடாய்த்ததும் தண்ணீரிட்டு நிலத்தை போல என் ஆத்துமா உங்க மேல அது தாகமா இருக்குதுன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியினால அவனை இந்த தேசத்தில் ராஜாவாய் உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்த்தி வைப்பேன். வலதுகை வேச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இன்னையிலிருந்து உங்களை வாஞ்சையாய் பாடுவேன். ஆண்டவரே வாயை திறந்து சொல்லுங்க, வாஞ்சையா பாடுவேன். ஆண்டவரே என் வாயில இனிமே கர்த்தரை துதிக்கிற பாட்டு, கர்த்தரை துதிக்கிற ஆராதனை எப்போது இருந்துகிட்டே இருக்கணும். உங்க நீதி நிமித்தம் உங்களை ஒரு நாளைக்கு 7 முறை துதிப்பேன். அன்றே அந்தி சந்தி மதியானம் 3 வேளை உங்களை துதிப்பேன். உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்க ஆண்டவரே, உங்களை துதிச்சுக்கிட்டே இருக்க ஆண்டவரே. துதிக்கிற மனுஷனை தேடி ராஜரீக அபிஷேகம் வந்துச்சு. கர்த்தர் சொல்றார், என்ன துதிக்கணும், என்ன ஆராதிக்கணும் வாஞ்சிக்கிறேன்ல. கர்த்தர் சொல்றார், உன் மேல லீடர்ஷிப் அனாயிண்டிங், ராஜரீக அபிஷேகம், ஆளுகை செய்கிற அபிஷேகம், ஜெயிக்கிற அபிஷேகம், வெற்றியின் அபிஷேகம், தலைவனாய் மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற தேவ மனுஷனாய் கர்த்தர் சொல்றாரு, உன்னை மாத்துவேன்னு சொல்றாரு. சொல்லுங்க, வலதுகை சொல்லுங்க, ஆண்டவரே ராஜரீக அபிஷேகம். ஆயத்தரன் சொல்லுங்க, சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே ராஜரீக அபிஷேகம். சொல்லுங்க, ராஜரீக அபிஷேகம், ஆளுகை செய்கிற அபிஷேகம் என் மேல ஊத்துங்க ஆவியானவரே.
சாமுவேல் தைல குப்பியை எடுத்து தாவீதின் தலை மேல ஊத்துனா, அபிஷேகம் பண்ணினா. அன்று முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கி இருந்தார். சொல்லுங்க, ஆவியானவரே, துதியின் அபிஷேகத்தினால, ராஜரீக அபிஷேகத்தினால இந்த கால வேளையில கர்த்தர் என்னை நிரப்புவீராக. சொல்லுங்க, இன்று முதல் கர்த்தருடைய ஆவியானவர், சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் தலை மேலே, என் மேலே வந்து தங்கி இருப்பீராக. தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற தேவ மனுஷனாய், மனுஷியாய் மாற்றுங்க ஆண்டவர். சாதாரணமா துதிச்ச ஆடு மேய்ச்சிக்கிட்டு அரசனா மாத்திட்டாரு. இப்ப உயர்ந்துட்டான், இப்ப கொஞ்சம் செழிப்பாயிட்டான். கர்த்தரை விட்டுறல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கறனோ அவ்வளவு என்ன நீ துதிக்கணும், அவ்வளவு என்ன ஆராதிக்கணும்.